தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை கூடுதலாக பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக வேலூரில் 108.68 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. ஈரோட்டில் 107.6 டிகிரி ஃபாரன்ஹீட், திருப்பத்தூரில் 106.52 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. சேலத்தில் 105.98 டிகிரி ஃபாரன்ஹீட், கரூரில் 105.8 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை கூடுதலாக பதிவாகியுள்ளது. இது குறித்த முழு விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரேவதி இணைப்பில் உள்ளார். அவரிடம் முழு விவரங்களை கேட்டு பெறலாம். தமிழகத்தில் பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் அதிகப்படியான பகுதிகளில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகமாக பதிவாகி இருக்கிறது. கடலோர பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்சமாக வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி என்பதை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் ஈரோடு மாவட்டத்தில் வெப்ப அலை வீசியது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக 9 இடங்களில் 40 முதல் 40.2 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அளவு பதிவாகி இருப்பதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதிகபட்சமாக ஈரோட்டில் 42 டிகிரி செல்சியஸும், வேலூரில் 41.6 டிகிரி செல்சியஸும், திருப்பத்தூரில் 41.4 டிகிரி செல்சியஸும், சேலத்தில் 41.1 டிகிரி செல்சியஸும், கரூர் பரமத்தியில் 41 டிகிரி செல்சியஸும், தர்மபுரியில் 40.7 டிகிரி செல்சியஸும் என வெப்பநிலை அளவு பதிவாகி இருக்கிறது. மற்ற தமிழக உள் மாவட்டங்களை பொறுத்தவரை 38 முதல் 40 டிகிரி செல்சியஸ் அளவில் வெப்பம் பதிவாகி உள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளை பொறுத்தவரை 34 முதல் 37 டிகிரி செல்சியஸ் அளவாக வெப்பம் பதிவாகி இருக்கக்கூடிய நிலையில், மலைப்பகுதிகளை பொறுத்தவரை 21.30 டிகிரி செல்சியஸ் அளவில் வெப்பம் பதிவாகி இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை மீனம்பாக்கத்தில் 38.7 டிகிரி செல்சியஸும், நுங்கம்பாக்கத்தில் 35.6 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை அளவு பதிவாகி இருக்கிறது. தமிழக பகுதிகளில் வெயில் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுவதன் காரணமாக தொடர்ந்து இன்று முதல் 28ஆம் தேதி வரை தென் தமிழக, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களை பொறுத்தவரை தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், ஏனைய தமிழகம் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில், அடுத்த 5 தினங்களை பொறுத்தவரை அதிகபட்சமாக தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகமாக இருக்கும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் 38 டிகிரி முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஈரப்பதத்தை பொறுத்தவரை காற்றின் ஈரப்பதம் தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் 30 முதல் 50 டிகிரி செல்சியஸ் பிற்பகலிலும், மற்ற நேரங்களில் 40 முதல் 75 டிகிரி செல்சியஸ் ஆகவும், கடலோர பகுதிகளில் 50 முதல் 80 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாகும் என்று தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தரப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களுக்கு நன்றி ரேவதி.